யூடியூபர் இஃபானும் சர்ச்சைகளையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அடிக்கடி பல சர்ச்சைகளை சிக்குவதே ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. அது ஒரு வாட்டி தான் சிக்கிறமே, அடுத்து கம்முன்னு இருப்போம்லாம் அவர் பண்ண மாட்டார். அடுத்தடுத்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பல சர்ச்சைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம், மன்னிப்பு கேட்பதுன்ற மாதிரி சர்ச்சை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி தான் இஃபான் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. பட் எல்லா நாளும் எப்படி தப்பிச்சுட்டு இருக்க முடியும்? கடைசியில என்னைக்காவது ஒரு நாள் மாட்டணும். அந்த அடிப்படையில இன்னைக்கு அவருக்கு பண்ண ஒரு சம்பவம் இன்னைக்கு விளைவா சிக்கியிருக்கிறாப்புல. அதுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடந்து இருக்குது, ஏன் அவர் இப்ப சிக்கினாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நபர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இஃபானும் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாது. ஒன்னா ரெண்டா மக்களே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் துபாயில போயிட்டு அந்த ஜெண்டர் பார்த்துட்டு இங்க ரிவீல் பண்ண சம்பவம் தான். ஓகே, இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல கர்ப்பமா இருக்கும்போது, ஸோ ஓகேவா, அதுல எது ஆணா பெண்ணா அப்படின்றத பார்க்க கூடாது. பிசி அண்டு பிஎன்டிடி சட்டப்படி அது ஒரு பெரிய குற்றம். அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அந்த வகையில தான் வருது அது. ஸோ அது சட்டப்படி குற்றம். ஏன் இதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெண் குழந்தை பிறந்தா பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொள்றது, இதெல்லாம் பண்றது. ஸோ இதுல ஆண் குழந்தைனா ஓகே, பெண் குழந்தைனா கொல்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்தை எடுத்துட்டு இதை ஜெண்டரை யாருமே ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்கேனிங்லாம் போனா கூட அங்க டாக்டர் கிட்ட நீங்களா தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது, டாக்டரும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு அதை இங்க இந்தியா ஃபுல்லா ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பண்ணக்கூடாதுன்றது இந்தியாவின் சட்டம். ஓகே, இதுல என்ன பண்ணியிருக்கிறார் இஃபான் அவர்கள் 2024 அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க போயிருக்கிறார், துபாய் போயிருக்கார். துபாய்க்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறார், அங்க ஸோ இந்தியாவில தான் பார்க்க முடியாது, பட் அதர் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஜெண்டர் என்ன ஏதுன்றதை பார்க்க முடியும். அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை போய் அங்கே அவர் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு ஆனா பெண்ணானும் போது அவருக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்கு, எனக்கு வர குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு இருந்திருக்கு. அது நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத உங்களோட வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஆனா அதை அப்படி பண்ணல. அவர் அங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எடுத்துட்டு இங்க என்ன பண்றாரு, ஒரு பெரிய பார்ட்டி. ஏன்னா கண்டென்ட் வேணும்ல சார் அப்படின்ற மாதிரி அங்க போய் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இங்க வீடியோவா ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ போடுறார். மே மாசம் போடுறாரு அந்த வீடியோவை. மே மாசம் வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோவும் பல லட்சம் பேர் வீடியோவை பார்த்துறாங்க. பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுது. ட்ரெண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து சுகாதாரத்துறையில இருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் அப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு லெட்ரு இஃபானுக்கு அனுப்புறாங்க. இஃபானுக்கு அமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இஃபான் ஐயோ நம்ம பண்ணது கொஞ்சம் தப்பு போல இருக்கே, இது தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற. தெரியாம பண்ணாரான்னு தெரியல. ஆனா அவர் பண்றது எல்லாமே பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்றது சொல்றதே ஒரு வழக்கமா தான் வச்சிட்டு இருக்காரு இஃபான் அவர்கள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுகாதாரத்துறையில இருந்து இப்படி வந்தவனே நேர்லயே அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்க விசாரணையில ஈடுபட்டு விசாரணையை முடிச்சுட்டு ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்றாரு. ஸோ இவர் பண்ணது தப்பு. மன்னிப்பு கடிதத்தை கொடுத்த உடனே அந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்படுது. அதுக்கு பின்னாடி அவருக்கும் அரசியல் சார்ந்த பல நபர்கள் தெரிஞ்சிருந்ததால அந்த பின்புலத்தை பயன்படுத்தி எப்படி எஸ்கேப் ஆக முடியுமோ எஸ்கேப் ஆயிருக்கார். இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. 2023 OMR ரோட்ல காரை வச்சு ஒருத்தர் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் அது நடந்தது. அதுலேயும் இதுவாயிட்டாரு. இது ஒன்றா அடுத்து இது நடந்து எஸ்கேப் ஆகி முடிஞ்ச உடனே சும்மா இருக்க வேண்டியதானே, இப்போதான் ஒரு பிரச்சனையில் தப்பிச்சிருக்கோன்ற மாதிரி இல்லாமல் அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ப்ரெக்னென்சி வார்டில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பல விஷயத்த வீடியோவாக எடுத்து அதை கட் பண்ணுறது இவரே போய் கட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருந்தார். அதுவும் ஒரு பெரிய சர்ச்சைகள் ஆச்சு. அது எப்படி ஒருத்தர் ஒரு இதுவே தெரியாமல் அவரை எப்படி கட் பண்ண விட்டீங்க, இது பண்ணீங்க, அது எப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாம் அதை பண்ண விட்டாங்கன்ற மாதிரி அது ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு. ஸோ எல்லாத்தையும் பண்றது மன்னிப்பு பின்னாடி கேட்கறது, இதே ஒரு வழக்கமாக தான் இருந்தார். அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஒரு பண்டிகை அன்னைக்கு போய் ட்ரெஸ் கொடுக்குறேன்ற பேர்லேயே அதில் அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு மக்கள் இருக்காங்களே அவங்கள அவர் பேசின காட்சிகள்லாம் கொஞ்சம் அருவருக்கத்தக்க தன்மையாக தான் இருந்தது. அந்த விஷயங்கள் அவர் ரியாக்ட் பண்ண விதம் இதெல்லாமே அதுக்கப்புறமே அவருக்கு இருந்த எல்லா விஷயத்தையுமே அவருக்கு அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. வியூஸ்ல இருந்து எல்லாமே ஒரு
அவர் மேல இருந்த பின்பம் எல்லாமே வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கும் ஒரு மன்னிப்பு. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? அதை ஒரு வாட்டி நடக்குது, அடுத்து அதுல இருந்து கத்துக்கிட்டு நம்ம இதை பண்ணா சரி வருமா சரி வராதான்னு 1க்கு 2 வாட்டி யோசிக்கணும். அப்படிலாம் யோசிக்காம பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ அவருக்கு விளைவா வந்திருக்குது. ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்படியே நமக்கு கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாமா? பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கறிஞர் ஜெகநாத் அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இதுல சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போயிட்டு இதை வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறார். இது வந்து ரொம்ப தவறான செயல். ஒரு இப்போ ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. இது சட்டப்படி இந்தியாவில் குற்றம். இதே மாதிரி ஒரு ஏழையோ ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு நபர் வந்து பண்ணா அவங்களுக்கு எப்படி இந்த சட்டம் நடக்கும், எப்படி அவங்களை அணுகும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ ஒருத்தருக்கு பவர்ல இருக்காரு, ஒருத்தர் இதுல இருக்காரு, அவரு அணுகும் முறையும் இப்படியா? இப்போ ஒருத்தர் பண்ணா இந்த நிலைமையில விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அவர் பண்ணதும் தப்பு, இவங்க பண்ணதும் தப்புனா எல்லாரையும் ஒரே ரீதியில பார்க்கணுன்ற மாதிரி அவரு முறையீடு பண்ணியிருந்தார். இப்போ தீர்ப்பு அதுக்கு தான் வந்திருக்குது. 8 வாரங்களில் எப்படி 8 வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி அங்க சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறீங்க, ஏது எடுக்க போறீங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அறிக்கையும் இப்போ உயர்நீதிமன்றத்துல 8 வீக்ஸ்க்குள்ள அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எடுக்க போறாங்க. இதுல இஃபான் தரப்பு மன்னிப்பு கேட்டா மட்டும் இதுல எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி உயர்நீதிமன்றமே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இஃபான் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல அவங்களும் இருக்காங்க. இந்த வாட்டி லெட்டர்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது. இந்த வாட்டி சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் என்பது எல்லாருக்கும் ஈக்குவல். அது வந்து பவர்ல இரு, மக்களாயிரு, எல்லாருக்கும் பொதுவானதுன்றது இதன் மூலியமா நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் பாயிண்ட். ஏன்னா அது வந்து அவர் தெரியாம பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாலுமே அதை பண்ணீங்க ஜெனரல் ரிவீல், அதை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சிருந்துருக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதை வச்சு ஒரு பார்ட்டியா பண்ணி வீடியோ பண்ணி என்னும் போது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ண தோணுமா தோணாதா? நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வைக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இப்படி பண்ணா இதுதான் தண்டனை அப்படின்னு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. பண்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான நடவடிக்கையில எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் பண்ணிட்டு இப்படியே போயிடலாம்னு நினைச்சா இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஆனாதான் அடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகவும் ஒழுங்காகவும் செயல்படுவார் அப்படின்றத சொல்லிப்போம். ரீசெண்டாக கூட அந்த பிரியாணி கான்ட்ரவர்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிட்டு பிரியாணியோட வெயிட் கம்மி இது கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சர்ச்சையும் இஃபானும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. பட் இதுல இஃபான் அவர்கள் என்ன பண்ண போறாரு, இதுல குறிப்பா மருத்துவம் அண்ட் ஊடக நலப்பணி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.